இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா ODI சீரிஸ். முதல் மேட்ச்ல இந்தியா மிகவும் பெரிய தோல்வியை தழுவினாங்க. இந்த தோல்விக்கு காரணங்கள் என்ன, அடுத்த ODIல இந்திய அணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம் இந்த வீடியோல. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. முதல்ல பேட்டிங் செய்ய தொடங்கின ஆஸ்திரேலியா அணி 375 ரன்ஸ் மிகவுமே பெரிய இலக்கு செட் பண்ணாங்க. இதுக்கு காரணங்கள் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன், ஐபிஎல்ல நல்லா விளையாடாத ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் இந்த மேட்ச்ல மிகவுமே அருமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோன் ஃபின்ச் சூப்பர்வா விளையாண்டாங்க. ஒரு கேப்டன் ஸ்னாக் ஒரு 100 அடிச்சாரு. அவரு கூட சப்போர்ட் கொடுத்தது ஃபார்மர் கேப்டன் ஆஸ்திரேலியன் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித். அவரும் பாத்தீங்கன்னா மிகவுமே அவரோட ஒரு ஃபாஸ்டஸ்ட் 100 அடிச்சது பாத்தீங்கன்னா இந்த 100 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்தியாக்கு அகைன்ஸ்டா முதல் ODIல இன்ஃபேக்ட் டாப் 3 ஃபாஸ்டஸ்ட் 100s இன் ODI கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீவன் ஸ்மித்தோட 100 இருக்குங்க. கிளென் மேக்ஸ்வெல் இவர் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல மிகவும் போரவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடும் போது என்னன்னு தெரியலங்க, பயங்கரமாவே விளையாடாங்க. அதிரடி பேட்டிங், கடைசியில வந்து 45 ரன்ஸ் அடிச்சாரு மிகவும் 19 பால்ஸ்ல. சோ ஒரு அருமையான நாக். இங்க 3 பிளேயர்ஸ் மிக அருமையா பேட்டிங் ஆன காரணத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இலக்கு செட் பண்ணாங்க இந்திய அணி. இந்திய அணியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஸ்டி அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா ஒரு 7 மாசமா பாத்தீங்கன்னா இந்திய அணி அவ்வளவா கிரிக்கெட் விளையாடல. ஐபிஎல் T20 கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க இந்த பிளேயர்ஸ் இண்டிவிஜுவலா. பட் ஆஸ் அ டீம் இந்தியாவுக்கு இந்த பிளேயர்ஸ் ரொம்ப நாளா விளையாடல. அது மட்டும் இல்லாம ODI கிரிக்கெட் மிகவும் ரொம்ப நாளா விளையாடல அப்படிங்கிறது ஒரு உண்மை. இது நல்லாவே தெரிய வந்தது இந்திய அணியோட போலிங்கை பொறுத்த மட்டும். போலிங்ல என்ன தவறு செஞ்சாங்க இந்திய அணி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பவுலர்ஸுமே எக்கச்சக்க வித்து கொடுத்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா லைன் மிகவும் முக்கியம் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல. எஸ்பெஷலி சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் எக்கச்சக்கமா ரன்ஸ் போச்சு, ஸ்ட்ரைட்டா ரன்ஸ் போவே இல்லைங்க. சோ அந்த ஒரு லைன்ஸ் இந்தியன் பவுலர்ஸ், எது பும்ராவா இருக்கட்டும், இல்ல முகமது ஷமியா இருக்கட்டும், இல்ல சைனியா இருக்கட்டும், சஹல், எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த லைன் கொஞ்சம் தவற விட்டாங்க அப்படின்னு தோணுது. அந்த காரணத்துல பாத்தீங்கன்னா பிக் ஷாட்ஸ், பவுண்டரிஸ், எக்கச்சக்க ரன்ஸ், ஆஃப் சைடுல லெக் சைடுல ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் நிறைய ரன்ஸ் போச்சுங்க. இத வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆனுங்க இந்திய அணி செகண்ட் ODIல. இல்லனா மிகவும் பெரிய இலக்கு திருப்பி காத்துட்டு இருக்கு. செகண்ட் மேட்சும் சிட்னில தான் நடக்க போகுது. கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மிகவும் முக்கியங்க. சைடுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது, ஸ்ட்ரைட் கொஞ்சம் பெருசு. பட் இருந்தாலும் நல்ல நல்ல ஃபீல்டர்ஸ் பாத்தீங்கன்னா கேட்சஸ் தவற விட்டாங்க. ஹார்திக் பாண்டியா, ஸ்ரேயஸ் ஐயர், ஷிகர் தவன் இவங்க 3 பேருமே கேட்சஸ் தவற விட்டாங்க. அந்த காரணத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் ஒரு பேட்ஸ்மேனும் பாத்தீங்கன்னா ஃப்ரீடமோட விளையாடினாங்க, பெரிய ரன்ஸ் போட்டாங்க. இந்த டைமென்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மிகவும் முக்கியம் as fielders, as a team. எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட். ஒரு கிரவுண்ட் ஒரு ஷேப்ல இருக்கும். முதல் மேட்ச் 2 மேட்ச் ரெண்டுமே சிட்னி நடக்க போகுது. சோ இந்த டைமென்ஷன்ஸ் எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளோ பெட்டர். ஃபீல்டிங்கை பொறுத்த மட்டும், போலிங்கை பொறுத்த மட்டும், இந்திய அணியை பொறுத்த மட்டும் வெறும் 5 போலிங் ஆப்ஷன்ஸோட தாங்க போனாங்க இந்திய அணி. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நவ்தீப் சைனி, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, யுஸ்வேந்திர சஹல், ரவீந்திர ஜடேஜா. சோ 5 bowlersமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அந்த 5 bowlers வச்சு விளையாடும் போது கேப்டனுக்கு கொஞ்சம் தலைவலி அதிகங்க. ஏன்னா கரெக்டா நீங்க 5 bowler 10 ஓவர் போட்டு முடிக்கணும். ஏதாவது ஒரு bowler பேட் டேனா கூட உங்களுக்கு பேக்கப் ஆப்ஷன் இல்லங்க. இது ஒரு பெரிய தலைவலியா இருக்க போகுது இந்த இந்திய அணிக்கு. ஏன்னா பேக்கப் ஆப்ஷன்ஸும் யாருமே இல்ல. ஒரு bowler, ஒரு எக்ஸ்ட்ரா bowler வரேன்னா எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ஆட வைக்க முடியாது. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எக்கச்சக்கமா இருக்கு. சோ ஒரு தலைவலியா இருக்க போது இந்த 5 bowling ஆப்ஷன்ஸ் இந்திய அணிக்கு. ஹார்திக் பாண்டியா bowling போடாதது டெஃபினட்டா ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்திய அணிக்கு. ஏன்னா ஹார்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா அந்த ஒரு 5-6 ஓவர்ஸ் கொடுப்பாருங்க. அவர் இப்போதைக்கு போலிங் போடல, பேட்ஸ்மேனா விளையாடுறாரு. சோ அதனால பாத்தீங்கன்னா விராட் கோலிக்கு அந்த போலிங் ஆப்ஷன் டெஃபினட்டா ஒன்னு தவறுதுங்க. பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்தியாக்கு பேட்டிங்ல நல்லாவே விளையாடினாங்க. நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. ஷிகர் தவன் மிகவும் அருமையா விளையாடினாரு. ஒரு நல்ல நாக் விளையாடினாரு, ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஏர்லி ஆன் பாத்தீங்கன்னா முதல் ஓவர் மிச்சல் ஸ்டார்க்கே 20 ரன் அடிச்சாருங்க. நல்ல தொடக்கம் கிடைச்சது இந்தியாவுக்கு. ஹார்திக் பாண்டியாவுக்கு இடம் இருக்கா, வெறும் as a batsman இடம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி டெஃபினட்டா இருந்ததுங்க. அதெல்லாம் வந்து அவர் கிளீனா வந்து ரெஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லணும். மிகவும் அருமையாவே விளையாடினாரு, 90 அடிச்சாரு. அது மட்டும் இல்லாம டெஃபினட்டா இருக்குங்க, அவர் வந்து as a batsman இந்த இந்திய அணியில இடம் பிடிக்கலாம் அப்படிங்கிறது டெஃபினட்டா என்னோட கருத்து. அவரும் ப்ரூவ் பண்ணிட்டாரு
அருமையான நாக் விளையாடினாரு. சோ ஷிகர் தவன், ஹார்திக் பாண்டியா டெஃபினட் பாசிட்டிவ்ஸ் இந்தியா அணியை பொறுத்த மட்டும். ஸ்ரேயஸ் ஐயர் அவரை பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு டெஸ்டா இருக்க போது இந்த டூர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஷார்ட் பால்ல அவுட் ஆனதுங்க, ஒரு ஆக்வர்ட் பொசிஷன்ல வந்தாரு. சோ டெஃபினட்டா அடுத்த மேட்சும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் ஷார்ட் பால் இன்டு தி பாடி அவர் போட போறாங்க. அவர் நகர்ந்து கட் அடிக்கிற ஒரு பிளேயருங்க. இன்ஃபேக்ட் புல் அடிக்க மாட்டாரு. உடவாது கத்துக்கணும். சோ டெஃபினட்டா அந்த ஷார்ட் பால் எப்படி விளையாட போறாரு ஸ்ரேயஸ் ஐயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய क्वेश्चन மார்க்கா இருக்க போறது இந்த சீரிஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும் 50 ரன்ஸ்ல வதன்றது கொஞ்சம் பெரிய தோல்வி அப்படின்னு தான் சொல்லணுங்க இந்திய அணி. சோ செகண்ட் ஓடிஐக்கு என்னெல்லாம் பண்ணலாம் இந்திய அணி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குல்தீப் யாதவ் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரை உள்ள எடுத்துட்டு வரலாமா? நவ்தீப் சைனியை டிராப் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் உள்ள எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்குமா? 3 ஸ்பின் ஆப்ஷன்ஸ். இந்தியாவோட ஸ்ட்ரென்த் எப்போதுமே ஸ்பின்னா தான் இருந்திருக்கு. யோசிக்க வேண்டிய விஷயங்கள். போலிங்கை பொறுத்த மட்டும் டெஃபினட்டா அந்த லைன் கரெக்ட் பண்ணியே ஆனுங்க. நல்ல லைன், நல்ல லென்த், அந்த காரிடோர் ஆஃப் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பேட்ஸ்மேனோட அரௌண்ட் ஆஃப் ஸ்டம்ப். அந்த இடத்துல போட்டா டெஃபினட்டா ட்ரபிள் பண்ணலாம் எந்த பேட்ஸ்மேனுமே. சோ அந்த லைன் கரெக்ஷன் டெஃபினட்டா இந்திய பவுலர்ஸ் பண்ணியே ஆனுங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் பண்ணலாமா, பண்ணுவாங்களா செகண்ட் ஓடிஐக்கு? வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும்.